அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. இல்லை பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்பதன் பொருள் திருவள்ளுவர் அருளோடு பொருளை சேர்ப்பது போல அவசியம் என்று தானே சொல்கிறார். அப்படி இருக்க பொருள் தேடும் போது மனம் எப்படி அடங்கும் சுவாமி? மகான்கள் இருந்தாங்க தெரியுமா? சாப்பிடாம இருந்தாங்க, சாப்பிடாம இருந்தாங்க. இல்லை சரி, சாப்பிட்றேன்றதுனால கடவுளை தேடாமையா இருந்தாங்க. அது மாதிரி பொருள் தான் வாழ்க்கைன்னு ஆக்கிக்க கூடாது. நீ ரெண்டுலேயும் இல்லறத்தில் வாழும்போது அருளும் வேணும், உனக்கு பொருளும் வேணும். அதுதான் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. இங்கே நான் பணமே தேடுறேன்னு வாழ்ந்தீங்கன்னா நீ கடவுள்கிட்ட போக முடியாது. அதே நேரத்தில் கடவுள் தான் ஓணுன்னு வாழ்ந்தீங்கன்னா இங்கே பொருள் சேர்க்க முடியாது. அதனால் 24 மணி நேரம் யாராவது ஒரு ஆள் வேலை செய்கிற உண்டா? இல்லை. ஆனால் 5 மணி நேரம் உட்காந்துக்கிறான் டிவியில். 1 மணி நேரம் பேப்பரில் ஒரு எழுத்து துட்டு குத்து வாங்காமல் ஓசி பேப்பரில் ஒரு எழுத்து கூட விடாமல் படிக்கிறான். ஆனால் உனக்காகவும் கடவுளுக்காகவும் 1 மணி நேரம் உட்காரக்கூடாதா? உட்கார முடியல. இதை தான் சொல்கிறாரு, நீ உலக வாழ்க்கையில் வாழ்ப்பா, இது உன் குடும்பத்துக்கு சாப்பாட்டுக்கு வழி போகணும், அதனால் பொருள் தேடு. ஆனால் இது மட்டும் வாழ்க்கையை நினச்சிக்காத, இறைவனாண்ட நீ போய் சேரணும், அதனால் அருளையும் தேடு. அருளை தேடினா உனக்குள்ள இறைவனையும் தேடுன்னு திருவள்ளுவர் சொல்கிறாருமா, இல்லையா? இதை சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறார் தெரியுமா? வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கடுன்றார். நீ பிறந்தது பொய் இல்லையே? பொய்யா? இல்லை. நீ இருக்கிற இல்லை. சாக போகிறது பொய்யா? அதுவும் மெய் தானே. ஏன்னா உன் எதிர உங்கள் தாயா செத்தாங்க, தாத்தா செத்தாங்க, உங்கள் மாமா செத்தார், அண்ணன் செத்தார், தம்பி செத்தார், உலகமே செத்துக்குன்னுக்குது. அப்போ நீ ஏன் சாக போகிற? பிறந்ததும் நிஜம், போக போகிறதும் நிஜம். இது ரெண்டுக்கும் நடுவில் கடவுளை தேடுன்றார். இல்லைன்னா வைக்காப்போர்கிட்ட நெருப்பு காட்டின கதையாக போடுவேணி அப்படின்றார், இல்லையா? அதனால் வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடுன்றார். வைக்கா கிட்ட நெருப்பு காட்டின கதையாக போட்டு விடுவோம் வாழ்க்கை. அதனால் இறைவனை தேடுறான்றார். வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராருனார். இங்கே உலக வாழ்வே நீட்டு இந்த மூச்சை இப்படியே ஓட்டிக்கின்னு இருந்தீங்கன்னா கடவுள்கிட்ட போக முடியாதுடா. இந்த கடலுன்றது வயிறுடா, இதில் போகக்கூடாதுடா. மூச்சு பின் முதுகு தண்டு வழியாக போகணும். இப்படி போனால் கடவுள்கிட்ட போய் சேரலான்டான்றார். அதனால் எல்லா மகான்களும் கடவுளை பற்றி பேசாத ஒரு மகானும் உலகத்தில் பிறக்கலை. எல்லா மகான்களும் கடவுளை பற்றி பேசிக்கிறான். அதே நேரத்தில் கடவுளை மட்டும் தேடுங்கன்னு யாரும் சொல்லலை, உலக வாழ்க்கையில் வாழுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவனால் முடியல. நான் அதனால தான் நம்ம சீடர்களுக்கு சொல்லுவேன், எல்லாரும் ஒரு வித வாழ்வு வாழ்வாங்க, ஆனால் நம்ம சீடருங்க 2 வித வாழ்வு வாழணும் அப்படின்னு. ஒருத்தன் என்ன பண்ணுவான், உலக வாழ்க்கை தான் போதும், அதெல்லாம் சம்பாதிக்கணும், அதான் பொண்டாட்டி புள்ளக்குட்டி அதுதான் சுகம் அப்படின்னு ஒருத்தன் வாழ்ந்துருவான். ஒருத்தன் என்ன பண்ணுவான், குடும்பம் வேணா, குழந்தை வேணா, குட்டி வேணா, நான் கடவுளை தேடி போகிறேன்னு ஒருத்தன் வாழ்ந்துருவான். அது ரெண்டும் ஒரு விதமான, இது எல்லாராலையும் முடியும். ஆனால் குடும்பத்தையும் பார்த்து கடவுளையும் பார்த்து வாழணும்னு சொன்னால் ரொம்ப கடினம். அது 2 வித வாழ்வு, இல்லையா? இதை தான் சொன்னார், பொருள் தேடாதவருக்கு இறைவன் அடைய முடியாது, அருள் தேடாதவனுக்கு பொருளும் தேடு அருளையும் தேடு. அதனால் சொன்னார், பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. பொருள்ன்றது இங்கே துட்டு கிட்டு சொத்து சொகன் மட்டும் நினச்சிக்காதீங்க. அதை மட்டும் சொல்லலை கேட்டது. அதை யார் அந்தமா கேட்டாங்க, வயசு இருக்குதா கடவுளை அடையிறதுக்கு? நீ இருக்குதுன்னு சொன்னேன். பொருள்ன்றதுக்கு விந்துக்கு ஒரு பேர் பொருள்னு பேர். விந்து இருக்குது, அதுக்கு பொருள்னு ஒரு பேர். அந்த பொருள்ன்றத ஒன்றை நீ உடலுக்குள்ள சேர்க்கலன்னு சொன்னால் இறைவன் என்ற அருளை நீ பெற முடியாது. இதை இங்கே வெளி உலகத்திலேயே விட்டு பாழ் பண்ணினா நீ இறைவன் ஆண்ட போக முடியாது. அதனால் பொருள் சேர் அப்படின்னாரு. பொருள்னா இவன் என்ன நினச்சிக்கினா உலகத்தில் இருக்கிற சொத்து சொகம் தான் வள்ளுவர் சொன்னார். நான் வள்ளுவரே போய் சேர்த்துருந்தார். அவர் யாருக்கு சொத்தை பற்றி பேசுவார். நம்ம நன்மைக்கு சொன்னார் அவர், நமக்கு புரியல அது, இல்லையா? இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறார். இப்படி ஆனால் நீ எப்படி இருப்பேன்னா, மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தால் நிலை மிசை ஏகினால் நீடு வாழ்வார்றானா. இறைவன் உன் இதயத்தில் உட்காந்துட்டான்னா உன் புகழ் மரியாதைடா, காலகாலத்துக்கு வாழண்டா. அது இறைவன் உட்கார்ற மாதிரி நீ நடந்துக்கிடான்னா, இல்லையா? எல்லாமே சொல்லிக்கிறார் வள்ளுவர்.
சொன்னார், எவனும் கடைப்பிடிக்க முடியலையே, என்ன பண்ணுறது? ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் திருக்குறளை பேசாத அரசியல்வாதியே கிடையாது. இல்லை, எல்லாரும் பேசுகிறான், ஆனால் நடந்துக்க முடியலையே. அதனால் மகான்கள் சொன்னது கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும், ஆனால் அதுதான் அதுக்கு வழி. ஆனால் நான் மனுஷன், எனக்கு கடுமையாக இருக்க அந்தால் சொல்லிட்டு போட்டாருங்க, நீ மண்ணோட மண்ணா இங்கே தான் போகணும், அங்கே போகவே முடியாது. இகப்பரம்னு ரெண்டு இருக்குது. ஈகத்தில் இல்லற வாழ்வு வாழலாம், பரத்தில் இறைவனுடைய வாழ்வு வாழலாம். பரப்பயணங்கள் பண்ண தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கினால் இறைவனோட வாழலாம். பரப்பரம் பயணம் பண்ண தெரிஞ்சிக்கலன்னா யுகத்தோட பொண்டாட்டி புள்ளுக்குட்டி ஒவ்வொரு பிறப்புலையும் இதோடவே வாழ்ந்து சாவ. உனக்கு எதோ வேணுமோ அதை நீ முடிவு பண்ணிக்கணும். சொல்லுமா. இப்போ எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது, துக்கமா இருக்கு அப்படிலாம் சொல்றோம் இல்லைங்களா, அது வந்து இதய சம்பந்தப்பட்டதுங்களா இல்ல மூளைய சம்பந்தப்பட்டதுமா? இதய சம்பந்தப்பட்டது நோய். அது ரத்தத்தை ஜாஸ்தியாக்கும், ரத்தமே போகாது, குறைச்சிடும், டப்புன்னு அடிச்சிக்கும், துபாய் போயிடுவோம். இதெல்லாம் இதய சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் மூளை சம்மந்தப்பட்டது. மனசு கஷ்டமாகுது, சந்தோஷமாகுது. இதெல்லாம் மனுஷன்னா பிறந்துட்டா சந்தோஷமும் துக்கமும் இணைஞ்சத்தான். நீ பிறக்கும் போதே என்ன பண்ண? அம்மா வயசுலேருந்து வரும்போது சும்மா வந்த, ஓன்னு கத்திக்கின்னு தானே மண்ணுக்கு வந்த. அப்போவே துக்கத்தில் தான் வந்தேன். உன்னை பெற்றெடுக்கும் போது அம்மா வழி தாங்க முடியும், அந்த அம்மா ஓன்னு கத்தி தானே வந்தாங்க. அப்போ துக்கத்தில் தான் வந்தோம். பிறந்த உடனே என்ன பண்ணாங்க? அவ்வளோ அழுது அம்மா வந்து எடுத்து குழந்தை வச்சுன்னு சிரிக்கிறாங்க. சந்தோஷம் வந்துச்சுல. அப்போ நீ அம்மா அப்பா வச்சிருக்கிற. சந்தோஷமும் துக்கமும் நிறைஞ்சத்தம்மா உலக வாழ்வு. துக்கத்தோடு வாழ்ந்தவனும் உலகத்தில் ஒருத்தன் கூட கிடையாது, சந்தோஷமோட வாழ்ந்தவன் ஒருத்தனும் கூட கிடையாதுமா. வணக்கம் சாமி. ஆத்மா வணக்கம் சாமி. எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் சாமி. சாமி, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய நினைவு இருக்குங்க. என்னுடைய மனம் வந்துட்டு ஒரு செயலை வந்துட்டு மனம் நினைக்குது சாமி. அந்த மனம் வந்து ஒரு ஆர்டர் போடுது, இந்த செயலை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுது சாமி. அந்த செயலை நான் செய்யும் போது அது வந்து தவறாக போய் முடியுது. அப்படி தவறாக முடியும் போது அந்த மனம் தானே இந்த செயலை செய் அப்படின்னு ஒரு ஊண்டுகோலை கொடுத்துச்சு. அந்த மனமே இது தவறு, இதை நீ செய்யாத அப்படின்ற ஒரு இது வந்து தடுத்து நிறுத்த மாட்டேங்குது இல்லை சாமி. அது வந்து எப்படி சாமி? இப்போ மனம் வந்து நல்வினையும் செய்யும் தீவினையும் செய்யுமா? ஏன் அப்படி பண்ணுது? அது முன்னாடியே காட்டி கொடுத்துருந்தா ஒன்று சரின்னு செய்ய சொல்லுது, அப்புறமா அதை நீ செஞ்சு தப்புப்பான்னு அதுவே தான் காட்டி கொடுக்குது. காரணம் என்ன? அதுவே தான் சாமி. சரின்னு நம்பி போய் ஒரு காரியத்தை இறங்கிட்டோம், செயலும் செஞ்சிட்டோம், அதோட விளைவுகள் எனக்கு பாதகமாக வருது. பாதகமாக வந்தால் தானே தவறு. இப்போ பாதகமாக வர்றதுனால நமக்கு என்ன வந்தது? அனுபவங்கள் வருது. அதுல இருந்து ஒரு தவறுகள்லேருந்து நம்மளை திருத்தி வைக்கிறதுக்கான அனுபவங்கள் வருது. மனம் என்ன பண்ணுதுப்பா? நல்லது பண்ணா கெட்டது பண்ணா? நல்லது தான் பண்ணுது. ஆனால் வாங்குற அடி அதிகமாகிறதுனால நமக்கு அறிவு வந்ததுன்னு யோசிக்கிறதுக்குள்ள வலி அதிகமாக தெரியுது. ஆனால் மனசை இறைவன் கொடுத்தது தப்பு பண்ணி உன்னை நீயே திருத்திக்க. எப்படி திருத்திப்ப? அறிவு வந்ததுன்னு திருத்த முடியும். அந்த அறிவு வர்றதுக்காக நம்ம தவறுகள் காரியம் பண்ணி தான் ஆகணும். காரியம் பண்ணும்போது நல்லது கெட்டது செய்யும்போது நமக்கு அதோட விளைவுகள் சாதக பாதகம் வரும்போது நம்ம யோசிப்போம். அந்த யோசனை தான் அனுபவத்துக்கு காரணம். சரிங்களா? இந்த அனுபவம் வர்றதுக்காக தான் மனசு நம்மளை ஓட விடுது. சரி, அனுபவம் வந்தால் ஓட மாட்டோம். அதுதான். சரிங்களா? அது நல்லா தான் பண்ணுது. சரி சாமி. அப்புறம் இன்னொன்று சாமி, இப்போ வந்துட்டு வெளியிலேருந்து வரோம் சாமி, இங்கேருந்து ஆசிரமத்துக்கு வரோம். வர முடியுமோ முடியாதோ ரொம்ப தூரத்துலேருந்து வரோம் அப்படின்னும் போது, ஐயா இந்த மாதிரி இருக்கு ஐயா, இது வந்தாலும் நீங்கள் தான் சாமி பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்குள்ள என்னன்னா, நீ அதெல்லாம் எதுவும் கவலைப்படாத, நான் ஐயா அந்த மாதிரி இருக்குது, எப்படி இருக்குன்னு தெரியலையே, நான் வரணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்படியே ஐயாவை நினச்சிக்கிட்டே இப்போ நேற்று நைட்டு வரும்போது சாமி அப்படியே நிலவை நினச்சிக்கிட்டே இருக்கேன். எதுவாக இருந்தாலும் நீ தான் சாமி எனக்கு துணைவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். என்ன அறியாமல் கண்ணில் தண்ணி வந்து வருது. அப்படி வரும்போது சாமி எனக்கு என்ன வருதுன்னா, நம்ம அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா, அருவாய் உருவாய் வருவாய் குகனை, ஒளியாய் உயிராய் வருவாய் குகனை அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல சாமி. இப்போ வந்துட்டு குருநாதரை வந்து நம்ம முழுமையாக அவரை வந்து நம்ம மனசுக்குள்ளே நினச்சிட்டோம்னா எல்லா இதுலையுமே வந்து நமக்கு ஒரு காட்சியோ இதோ வந்து எல்லாமே ஐயா கிடைக்கும். நமக்கு முன்னாடி ஏதோ ஒரு ரூபத்தில் அவர் வழிகாட்டிக்கிட்டே போவார். ஆனால் அன்பாக இருக்கணும். அன்போடு அவரை நினச்சி உருகணும்னு சொன்னால் எப்பவுமே நமக்கு முன்னாடி நின்று வழிகாட்டினே இருப்பார். அது எல்லா இதுலையுமே கண்டிப்பாக. இப்போ ஒரு விஷயம் ஒரு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, சாமி நான் எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது ஐயா, நான் உங்களை நினச்சி தான் இதை செய்கிறேன் அப்படின்னும் போது அதில் இதுதான் நல்லது இதுதான் கெட்டது, இதை நீ செய் இது நீ செய்யாத அப்படின்ற போது ஐயா வந்துட்டு சொல்கிறாரு,
பாடத்தில் இருக்கும்போது வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது சாமி, நான் அதை பண்ணலாமா வேணாமான்னும் போது கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்குது. இல்லை இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக பண்ணு, நான் இருக்கல உனக்கு, அதுக்கப்புறம் ஏன் உனக்கு பிரச்சனை, நான் உன் கூடவே இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற, நீ தைரியமாக பண்ணு அப்படின்னும் போது அது சரியாக முடிஞ்சிருது சாமி. சூப்பர். அந்த இதுதான் அந்த தெளிவு தான் வேணும். அப்புறம் சாமி இப்போ நான் வந்துட்டு வீட்டுக்கு ஒரே பையன் சாமி. இப்போ வந்து உபதேசம் வந்து வாங்கி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் அப்பாவும் ஒரே பையன், நானும் ஒரே பையன் தான். இப்போ வந்து இதில் இந்த சாங்கிய சம்பிரதாயம்லாம் சொல்கிறாங்கல்ல சாமி, இந்த பங்காளிங்கள் இது வந்துட்டு இந்த எக்கியம் வளர்க்குறது, அந்த ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த நெய்ப்பந்தம் அந்த இதெல்லாம் போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சாமி. அப்புறம் வந்துட்டு பூநூல் போடுறாங்க, தர்பை வந்துட்டு போடணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு மஞ்சள் அரிசி வச்சு ஒரு பொட்டு வைக்கிறாங்க. அந்த மஞ்சள் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோவில் கும்பாபிஷேகம் பண்ணும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் அரிசி பூ மலர்களை வச்சு ஒரு பொட்டு விடுறாங்க. அது வந்துட்டு எதுக்கு சாமி? அது வந்து முன்னெல்லாம் வந்து என்னன்னா அந்த மொனை வந்து உடையக்கூடாது, அது பச்சரிசியில் தான் பண்ணுவாங்க. அந்த பச்சரிசியோட மொனை உடையாத அரிசியை வச்சு தான் ஒருத்தரை வாழ்த்தணும். ஏன்னா அதுக்குள்ளே உயிர் சக்தியானது இருக்குது. அந்த உயிர் சக்தியை வேண்டிக்கின்னு தான் நாம் அச்சதை போகிறதுலேருந்து எல்லாம் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பச்சரிசி நொய்யை வாங்கி வந்து பண்ணுறாங்க, காரண காரியமே தெரியாத பண்ணுறாங்க. அது வெறும் சடங்கு ஆகிப்போச்சு, சடங்கு ஆகிப்போச்சு. நம்ம பெரியவங்க ஒரு விஷயத்தையும் காரண காரியத்தோடு பண்ணிக்கிறாங்க, அதை புரிஞ்சு பண்ணணும். அந்த பச்சரிசியில் அந்த மொனை உடஞ்சிட்டா நம்ம வாழ்த்ததுக்கான பலன் அவங்கள போய் சேரவே சேராது. ஒரு கோயிலில் ஒரு ஐயர் இருக்கிறாரு, அவர் எதுக்கு மந்திரம் படிக்கணும்? நான் பாருன்னு போகிறேன், சாமி கும்பிட்றேன், வந்துட்டா நல்லா தானே இருக்கும். அங்கே அவர் பண்ணுற மந்திரம் தான் அந்த கர்ப்பகிரகத்தில் இருக்கிற அந்த சிலை அதை உள்வாங்கி வச்சுக்கின்னு குறையோடு வர்ற மனுஷனுக்கு அது தன்னோட சக்தியை கொடுத்து நிவர்த்தி பண்ணும். ஆனால் அதில் வந்து அதை போல் இந்த மொனை உடையாத இந்த பச்சரிசி மூலிமா நம்ம வேண்டிக்கின்னு இறைவனே, ஒரு தம்பதி இருக்கிறாங்க, இந்த தம்பதிகள் வந்து எப்போவுமே இணை பிரியாமல் தீர்க்காயிலோட சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கின்னு போடும்போது அதை பலன் அவங்கள போய் கண்டிப்பாக சேரும். மொனை உடஞ்சி அது உடஞ்சி போன அரிசியோட வாழ்த்துன்னு சொன்னால் நம்மளோட வாழ்த்துல தருவோம் அவங்களுக்கு போய் சேரவே சேராது. இது காரணம் தான் காரதக்காரத்தோட பண்ணுறாங்க, யாரும் அதை புரிஞ்சு பண்ணுறது கிடையாது. அதனால் சம்பிரதாயத்தை முதல்ல விட்டுடுவோம். இப்போ கூட நம்ம நிறைய பேர் கேட்பாங்க, சாமி நான் பாடம் பண்ணுறேனே நமக்கு தீட்டு இருக்கா, நம்ம சாவு வீட்டுக்கு போகலாமா, அதெல்லாம் பண்ணலாமான்னுவாங்க. சாவு வீட்டுக்கு போகலாம். ஒரு சோகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு கூட மாட இருந்து உதவி செய்ய வேண்டியது சராசரி மனுஷனான நம்மளுடைய கடமை. ஆனால் எங்கேருந்து நம்ம வேறுபடுத்தி வரணும்னு சொன்னால் அந்த சம்பிரதாயத்தில் நம்ம போய் கலந்துக்கூடாது. அந்த நெய்வேந்தம் பிடிக்கிறதோ, வாய்க்கரிசி போடுறது, பால் ஊற்றுறது, சுற்றி வர்றது, இந்த மாதிரி விஷயங்களை அப்பியாசிகள் பண்ணக்கூடாது. மற்றபடி அவங்கள போய் சுடுகாடத்தில் அடக்கம் பண்ணுற வரைக்கும் நாம் கூட இருந்து அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுக்கலாம். சம்பிரதாயத்தை மட்டும் நம்ம கலந்துக்கூடாது, அது மட்டும் தான் நம்ம பண்ணக்கூடாது. மற்றபடி நமக்கு எந்த தீட்டும் கிடையாது. சாப்பிட்லாமா? தாராளமாக சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிடலாம். அது எதுவும் உடல் உபாதையோ எதோ உபாதையும் கிடையாது, மனம் தான். மனம் நினச்சிச்சுன்னா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனால் கூட உனக்கு வாந்தி வந்துடும். ஐயோ அவன் எப்படி பண்ணானோ ஏதோ பண்ண நினச்சிட்டேன்னா உனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது. சரிங்களா? நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தீட்டம் கிடையாது. தீட்டுன்ற ஒரு விஷயம் நம்ம பாடத்தில் கிடையவே கிடையாது. ஆனால் சம்பிரதாயம் நமக்கு கிடையாது, சம்பிரதாயம் கிடையாது. இப்போ நம்ம குடும்பத்திலே யாரோ ஒரு பெரியவங்க இறந்துட்டாங்க, நான் செய்யணுமா இல்லை வேறு யாரும் செய்யலாமா? தாராளமாக வேறு யாராவது இருந்தால் தாராளமாக அவங்ககிட்ட கொடுக்கலாம். இப்போ யாரும் இல்லை, ஒரே பையன், இப்போ நான் பண்ணலாமாண்ணா? இப்போ நீ அப்பியாசி கிடையாது. ஒரு அப்பா அம்மாவுக்கு நீ என்ன செய்யணுமோ அந்த கடமையை இப்போ நீ செஞ்சாகணும். அதுதான் சாமி, அங்கே நீ எல்லாத்தையும் பண்ணி ஆகணும். ஏன்னா நீ அது உனக்கு கடைசி வாய்ப்பு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒன்றுமே இல்லை. அப்போ ஒரு பிள்ளையாக இருந்தால் நாம் அப்பியாசின்ற கவலைப்பட வேணாம். தாராளமாக ஒரு மகனாக இருந்து அந்த தாய் தந்தைக்கு நம்ம என்னெல்லாம் கடமை செய்யணுமோ அதை கண்டிப்பாக செஞ்சாகணும். இதை எல்லா மகனும் செஞ்சுக்கிறாங்க. பட்டினத்தார் செஞ்சுக்கிறாரு, ஆதிசங்கரன் செஞ்சுக்கிறாரு. செய்யாத மகன் ஒருத்தர் கூட இல்லை. தாய் தந்தைக்கு முன்னாடியே நான் அப்பியாசி கிடையாது, நான் புள்ள. அதே பட்டினத்தார் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்துட்டு இந்த பெத்த தாய் உடலுக்கு வந்து ஒரு இது செஞ்சுட்டு நீ வெளியில் போறியே அப்படின்னு சொல்லும் போது, இல்லை சாமி உங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் வந்துட்டு இந்த ஊர்லேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டினத்தார் அவங்க அம்மாவுக்கு ஒரு இது கொடுத்துட்டு தான் அவர் உங்கள் உயிர் வெளியே ஏறினதுக்கு அப்புறமா தான் அவர் வந்துட்டு அடுத்த ஊருக்கு போறாரு. அந்த மாதிரி. சரிங்களா? சரி. அப்போ எங்கே எப்படி நடக்கணுன்றது இதன் மூலமாக தெரிஞ்சுக்கணும். அப்போ சந்தேகமே நமக்கு வராது.